தாவேகாவ கண்டு பயமில்ல, பயமில்ல அப்படின்னு சொல்லிட்டே எதிரிகள் கதறிக்கிட்டு இருக்கிறதா தாவேகா தலைவர் விஜய் விமர்சித்திருக்காரு. ஈரோடு அருகே விஜயமங்கலம் சாலையில தாவேகா சார்புல மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பேசிய அவரு, தனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் சூழ்ச்சிக்கார கூட்டம் ஒண்ணு தொடர்ந்து அதை செய்து கொண்டே வருதுன்னு குற்றம் சாட்டினாரு. மக்களுக்கு எதுவுமே செய்யாம கதைகளை மட்டுமே அடித்து விடுறாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினா எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு ஆர்வத்தை வெளிப்படுத்தினாரு. பொது வாழ்க்கையில இருந்தபோது ஒரு பைசா கூட சம்பாதிக்காத பெரியாரோட பெயரை சொல்லிக்கிட்டு கொள்ளை அடிக்காதீங்கன்னு திமுக அரசை விமர்சித்த விஜய், களத்துல இருக்கிற எதிரிகளை மட்டுமே தான் நாங்க எதிர்க்கிறோம், களத்துல இல்லாதவங்களை எதிர்க்க மாட்டோம்னு கூறினாரு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு திமுக அரசு செயல்படுது. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஒட்டியது போல பிரிக்கவே முடியாதுன்னு விமர்சித்தாரு. தன்னையும் தாவேகாவையும் எப்படி முடக்கலாம்னே 24 மணி நேரமும் திமுக அரசு சிந்திச்சிட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டினாரு. தீய சக்தி திமுகவுக்கும் தூய சக்தி தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு கூறிய விஜய், மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தி மிக்க தாவேகாவால தான் முடியும் அப்படின்னு விஜய் உறுதிப்பட நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு.